ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னுடைய புத்தியை விலக்கி ஒரு பரமாத்மாவாய் நினைவு செய்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலி ஆத்மாவாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் யுக தேவதையாக இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகத்தினை கொடுக்கின்ற ஆத்மா. நான் வியாசரின் உண்மையிலும் உண்மையான யுக தேவராக இருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரத்திலும் சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகி, ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகின்ற ஆத்மா. நான் மோகத்தை வென்ற ஆத்மா. நான் இப்பொழுது மனிதனிலிருந்து மீண்டும் தேவதையாக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் கல்பத்தியிலிருந்து பாரஸ்பத்தியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அனைவரையும் விட புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் இங்கே பாரஸ்பத்தியாக மாற்றிக்கொள்ள வந்திருக்கின்ற ஆத்மா. நான் புத்திக்கு ஞானம் என்ற டானிக்கை கொடுக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையின் மூலம் அமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான சத்குரு மூலம் சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. நான் நஷ்டமோகாவாக ஆகின்ற ஆத்மா. எனக்கு சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஸ்திதியில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது காலமின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகின்ற ஆத்மா. பகவான் வியாச தேவராக இருக்கின்றார். நான் அவருடைய குழந்தை, சுகதேவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவனின் குழந்தையாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவச்சாரியிடமிருந்து சுகம் என்ற ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் இப்பொழுது ராஜரிஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை புதிய உலகத்தை படைக்கின்றார். அவர் விதை ரூபமாக இருக்கின்றார். சச்சித் ஆனந்த கடல்
ஞானக்கடலாக இருக்கின்றார். தாபனை பாலனை விராச காரியங்களை தந்தை செய்கின்றார். நான் இந்த அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது அறிந்து கொண்டு அனைவருக்கும் புரிய வைக்கின்ற ஆத்மா. ஒவ்வொருவரின் கணக்கு வழக்கம் தனித்தனியானது. ஆகையா அம்மா இறந்தாலும் நான் அல்வா சாப்பிடுகின்ற ஆத்மா. நான் முழுமையாக மோகத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரத்தை தியாகம் செய்து நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் சுக தேவதையாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மாக்களின் வசிப்பிடமாகி அகண்ட ஜோதி தத்துவத்தில் அமைதியான இருப்பிடத்தில் வசிக்கின்ற ஆத்மா. நான் இந்த சாக்கார உலகத்தில் உடலோடு இந்த விளையாட்டு மைதானத்தில் நடிக்கக்கூடிய ஆத்மா. நான் தந்தையை அடைந்து இனிமையானவனாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் எப்போதும் தெய்வீக மரியாதைகள் என்னும் கோட்டிற்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமனாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஒரே தந்தையாகிய ராமர் என்று இறைவன் உண்மையான சீதை என்று உணர்ந்து எப்போதும் தெய்வீக வரைமுறைகள் என்னும் கோட்டிற்குள் வாழ்ந்து விழிப்புணர்வுடன் இருந்து இயல்பாகவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆத்மா. நான் காலை முதல் இரவு வரை எனக்கு வழங்கப்பட்டுள்ள வரைமுறைகள் என்னென்ன என்பதன் தெளிவான ஞானத்தை புத்தியில் வைத்து என்னை உண்மையான சீதையாக கருதி அந்த வரைமுறைகளில் கூட்டிற்குள் வாழ்கின்ற ஆத்மா. நான் உலக சேவை மற்றும் சுய ஆன்மீக முயற்சி ஆகிய இரண்டிற்கும் இடையே சமநிலையை பேணுகின்ற ஆத்மா. நான் தூய்மையற்ற தன்மையின் விதையையும் முடிவுக்கு கொண்டு வந்து முழுமையான தூய்மையானவராக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானம், குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளினால் எப்போதும் நிறைந்து அனைத்து பலன்களின் ஒளி கிரீடத்தை தெளிவாக தெரியப்படுத்துகின்ற ஆத்மா. நான் என்னை எப்போதும் ஒளிமயமான ஆத்ம சுரூபத்தில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் கர்மம் செய்யும் போது என்னை லேசாக உணர்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி
வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.